சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அருண் பிரசாத் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டு, மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிட்னியில் இது பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அதுக்குள்ளே உள்ள சின்ன சின்ன சந்தேகங்கள் நிறைய பேருக்கு தெரியல. நான் என்னுடைய முதல் கேள்வி வேறு மாதிரி ஆரம்பிக்கிறேன். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஒரு பேஷண்ட், இந்த பேஷண்ட்டுக்கு அவர் இம்யூனோ சப்ரஸ் எடுப்பார். அவர் எளிதில் ஒரு காய்ச்சலோ மற்றதோ வந்துருங்கனால மிக கவனமாக இருக்கணும்னு மருத்துவர்கள் சொல்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு நீண்ட நாட்கள், அதாவது பெட்டட் வித் த டாக்டர்னு சொல்கிறது மாதிரி நீண்ட நாட்கள் தொடரும். இந்த தொடர்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி உண்டு. சார் 2 வருஷம் ஆச்சு சார், அதே மாத்திரை தான் சார். முதல்ல அப்படி சொல்லலை சார், ஒரு 1 இயரில் இருந்தால் அதை டோஸை மாற்றி கொடுக்கலான்னு சொன்னாங்க. இப்போ 3 வருஷமாக போட்டுட்ருக்கேன், வேறு மருந்தே வரலையா, வேறு டெவலப்மெண்ட்டே இல்லையா, திடீர்னு எனக்கு நாக்கில் ருசியே போச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ என்னுடைய கேள்வி, அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் அல்லது யூராலஜிஸ்ட்ங்கிறத தாண்டி ஒரு டீமாக ஒர்க் பண்ணால் இந்த பிரச்சனைகளை குறைக்கலாம் இல்லை டாக்டர்? ஏன் நம்மளால் அது முடியலை? இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றதே ஒரு டீம் ஒர்க் தான். அந்த டீம் ஒர்க்கில் நெஃப்ராலஜிஸ்ட், யூராலஜிஸ்ட் அண்ட் இமிடியேட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், பெயின் மேனேஜ்மெண்ட்டில் அனஸ்தட்டிஸ்ட், இவங்களோட ரோல்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இதில் இந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஃபாலோ அப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இனிஷியல் முதல் 1 மாதத்திற்கு வாரம் 1 முறை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்ருப்போம். அடுத்தது 2 வாரத்துக்கு 1 முறை அப்படின்ற மாதிரி பார்ப்போம். 3 மாதத்தை கடந்துருச்சு அப்படின்னா மாதம் 1 முறை அந்த பேஷண்ட்ஸ் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். இரண்டாவது, ஏன் நம்மளை அந்த இனிஷியல் பீரியடில் அடிக்கடி பார்க்க சொல்கிறோம்னா, நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இம்யூனோ சப்ரஷன், அதாவது அந்த இன்னொரு நபர் உடம்பிலிருந்து வந்த கிட்னியை இந்த நோயாளியின் உடம்பிற்குள் வைக்கும்போது அந்த உடம்பு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அந்த ரிஜெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்கறது தான் அந்த இம்யூனோ சப்ரஷன் அப்படின்ற மாத்திரை. அதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முதல் ஆரம்ப காலகட்டத்தில் அதோட அந்த லெவல், மெடிசனோட லெவல் யூஸ்வலாக நம்ம ரொம்ப அதிகமான லெவலில் வச்சுருப்போம். அதனால தான் அந்த டைமில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய ரிஸ்க்குன்றதுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் 3 மாதங்களை தாண்டும் போது இந்த இம்யூனோ சப்ரஷன் மெடிசன், ஸ்டீராய்ட்ஸ், இதோட டோஸ் எல்லாம் நம்ம ரொம்பவுமே குறைக்க ஆரம்பிச்சிருவோம். அதற்கப்புறம் பேஷண்ட்டுக்கு குறைந்தபட்ச அளவு எவ்வளவு மினிமம் மெடிசன்ஸ் அவரோட அந்த புது கிட்னியை ரிஜெக்ட் பண்ணாமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு உண்டான டோஸை தான் நம்ம கண்டிப்பாக பரிந்துரைப்போம். அடுத்தது, அந்த மெடிசன்ஸுக்கே உரித்தான சில சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது உண்டு. சில மெடிசன்னால் சர்க்கரை வியாதியே இல்லாத ஒரு நபருக்கு புதுசாக சர்க்கரை அப்படின்றது வரலாம். அதுக்கு பேர் நோடாட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஏற்கனவே இந்த மருந்துகள்லாம் சாப்பிட்டதுனால எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். பட் அதோடு சேர்த்து சில பேருக்கு இந்த மாதிரி சர்க்கரை வரும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்குன்றது இன்னும் அதிகமாகக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு 3 மந்த்ஸ் கழித்து பார்த்தோன்னா அந்த டோசிங், அந்த இம்யூனோ சப்ரஷன் டோசிங்லாம் அந்த நபருக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம குறைச்சிக்கிட்டே போகிறோம். ரெண்டாவது, ஒரே மாத்திரையை தான் தர்றோம், ஏன் எதற்காண்டி நம்ம மாற்றி தர்றதில்ல அப்படின்னா, இப்போ இந்த பொதுவான மெடிசன்ஸ் மாதிரி கிடையாது இந்த டிரான்ஸ்பிளான்ட் மெடிசன்ஸ். இந்த டிரான்ஸ்பிளான்ட் மெடிசன்ஸ் உதாரணத்துக்கு டாக்ரோலிமஸ் அப்படின்ற ஒரு மெடிசன் நம்ம தருவோம். இந்த மெடிசன் அந்த மெடிசன் இந்த டோஸுக்கு எவ்வளோ அவர் உடம்புல லெவல் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிராண்டுக்கு இந்த டோஸ் எவ்வளோ இருக்கோ அதே தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மெடிசனை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். பேஷண்ட்டுக்கு அதனால் ரிஜெக்ஷனோ இன்ஃபெக்ஷனோ வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் யூஸ்வலாக ஒரு மெடிசன் நம்ம அந்த நபருக்கு சேருதுன்னா அதை எவ்வளவு கம்மி பண்ணலான்னு பார்ப்போமே ஒழிய மாற்றிக்கிட்டே இருக்கிறது நம்ம ரொம்ப முயற்சி பண்ண மாட்டோம். 5 வருஷம் ஆனாலும் 6 வருஷம் ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த இம்யூனோ சப்ரஸை கொடுக்கறதுக்கு காரணம் 5 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஆனாலும் ரிஜெக்ஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை ரிஜெக்ஷனோட பாசிபிலிட்டிஸ் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில் நின்று போயிடும், இம்யூனோ சப்ரஸ்ங்கிறது வேறு சில காரணங்களுக்காக கொடுக்கப்படுகிறதுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு டோனர்கிட்டருந்து ஒரு ரெசிபியன்ட், அதாவது ஒரு தானம் கொடுக்குறவரோட சிறுநீரகம் ஒருத்தருக்கு வரும்போது அவருடைய தாய் தந்தையர் வேறவாக இருப்பாங்க, இவரோட தாய் தந்தையர் வேற இருப்பாங்க. அவங்களோட டிஎன்ஏ, அதாவது ஹெச்எல்ஏ டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நபருக்கு உண்டான ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்றது வேறு இருக்கும். ஈவன் ஒரு தாய் தந்தை ஒரு மகனுக்கோ மகளுக்கோ சிறுநீரகம் கொடுத்தா கூட அந்த குழந்தையானது அந்த தாய் தந்தை இருவருடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் இருக்கும்.
ஸோ ஒரு 50% அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபாதர் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறனா கூட. அதனால தான் நம்ம இம்யூனோசப்ரஷன்றது தாய் தந்தையர் கொடுத்தாலும் கொடுப்போம், கணவன் மனைவிக்கு கொடுத்தாலும் இந்த இம்யூனோசப்ரஷன்றது கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் கேட்டது கேள்வி வந்து என்ன சொல்லுவோம்னா டிரான்ஸ்பிளான்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த புதுசாக உள்ளே வந்த கிட்னி அந்த அந்த அவர் உடம்புக்குள்ளே நல்லா போய் செட் ஆகிக்கிறது. பட் என்ன தான் செட் ஆனாலும் கூட பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றது அந்த கிட்னி உருவானது வேறு ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதுனால நம்ம கண்டிப்பாக ஒரு லோ டோஸ் இம்யூனோசப்ரஷன்ற மெடிசனை நம்ம கடைசி வரையும் சாப்பிடணும். இல்லாட்டி வருடங்கள் ஆக ஆக ரிஜெக்ஷன் ரிஸ்க்கு கம்மி ஆனாலும் இல்லை அப்படின்னு பொதுவாக ஃபுல்லாக ஒதுக்கிட முடியாது. ரத்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தர் கொடுக்குற கிட்னியை கூட நம்மளால் நம்மளுடைய மருத்துவம் நீண்ட நாட்களுக்கு ஒப்புக்கொள்ள வைக்கும் பொழுது ஏன் இந்த டிஎன்ஏங்கிற ஒரு விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு அதற்கேற்றது மாதிரி கிட்னி கிடச்சதுன்னா அப்போ அந்த மாதிரி ஒன்று கிடச்சதுன்னா அந்த இம்யூனோசப்ரஸ்ங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுமா? ரொம்ப நல்ல கேள்வி இது. ஏன்னா ஹெச்எல்ஏ மேட்ச்டு கிட்னிஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அதற்கு இந்த இம்யூனோசப்ரசன் டோஸ் வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த முதல் டெஸ்ட்டை எடுக்கிறோம் இப்போ நம்ம. ஆமாம், கண்டிப்பாக வந்து லிவிங் டோனர் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது சொந்தக்காரங்கள் கொடுக்குறப்ப நம்ம ஹெச்எல்ஏ டைப்பிங்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். எஸ்பெஷலி உறவு முறையில் வர்றவங்களுக்கு எத்தனை சதவீதம் 25% ஹேப்ளோ மேட்சிங் இருக்கா இல்லை 50% ஹேப்ளோ மேட்சிங் இருக்கான்ற டெஸ்ட்டை நம்ம டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு முன்னவே நம்ம பண்ணலாம். ஸோ அந்த ஹெச்எல்ஏ மேட்சிங் இருக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஜென்ரலாக ரொம்ப ஹை இன்டென்ஸ் இம்யூனோசப்ரஷன் இண்டக்ஷன் ஏஜென்ட் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேண்டிய அவசியம் பொதுவாக கிடையாது. ஸோ ரொம்ப வீரியமான இம்யூனோசப்ரஷன் கொடுத்து ரொம்ப அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்கெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த டெய்லர் மேடு இம்யூனோசப்ரஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஒரு கிட்னி வந்து கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ கொடுக்குற ஒருத்தர் அவங்க இந்த இன்னொரு கிட்னி, ஏன்னா 2 கிட்னியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஒரு பலம். ஒரு கிட்னியை எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கிட்னி எந்த அளவுக்கு 2 கிட்னியினுடைய முழு செயல்பாட்டையும் ஏற்றுக்குங்கிறது இன்னொரு பக்கம். அப்போ ஒரே ஒரு கிட்னியை மாத்திரம் வச்சுக்கிட்டு உயிர் வாழ்கிறவங்க எப்படி நீங்கள் ஏற்கனவே சர்ஜரி பண்ணிக்கிட்ட ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இம்யூனோசப்ரஸ் மெடிசின் வர சொல்கிறீங்களோ அதே மாதிரி ரெசிபியன்ட்டு கொடுத்த மாதிரி டோனரையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு உங்களுடைய ஒரு கிட்னி அப்படிங்கிறது சரியாக செயல்படுறதா நீங்கள் ஏற்கனவே டொனேஷன் கொடுத்ததுனால அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மருந்தோ அல்லது தொடர்ச்சியான ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவங்க உங்களை சந்திக்கணும்னு இருக்கா டெஸ்ட்டுக்காக? கண்டிப்பாக. இப்போ ஒரு டோனர் வந்து சிறுநீரகம் தானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 1 or 2 months வர சொல்லுவோம். அதுக்கப்புறம் எவ்ரி 6 months ஒன்ஸ் வர சொல்லுவோம் நம்ம. பட் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தனிப்பட்ட வகையில் இந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அவங்க பேஷண்ட் கிடையாது. அவங்க ஃப்யூச்சரில் சுகர் பிபி இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிற ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இந்த 6 மாதம் ஒரு தடவை வர சொல்கிறதுக்கு எதற்குன்னா அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு சிறுநீரகம் நல்ல முறையில் செயல்பட்டு வருதா, அவங்களுக்கு எதுவும் பிபி சுகர் இந்த மாதிரி எதுவும் புதுசாக வருதா அப்படின்றத பார்க்குறதுக்காண்டி நம்ம அவங்கள ரெகுலர் ஃபாலோஅப்பில் நம்ம வச்சுக்கிறோம். மித்தபடி அவங்க ரெகுலராக மெடிசன் சாப்பிடணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ரீனல் டோனர்ஸ் கிட்னி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏற்றுக்கொள்ளும், எவ்வளவு அது சுத்திகரிக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. கரெக்ட். அதை தாண்டி அதை நம்ம லோட் பண்ண பொழுது தான் அது கீறலுக்கு உள்ளாகிறது. கரெக்டாக டாக்டர்? கரெக்ட். அப்போ ஒரு நாளைக்கு இந்த கேலரிஸ் அப்படிங்கிற கேலரிஸுங்கிற கணக்கு நம்ம முழுமையாக மைண்டில் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது நான் 4 பரோட்டா 4 into so அப்படின்னு வச்சு சாப்பிட முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு உன்னுடைய கிட்னியை பாதிக்காமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுனுடைய அளவு அல்லது உணவு எதுவாக இருக்கலாம்? 100 பேருக்கு சிறுநீரக பாதிப்பு வர்றதில் கிட்டத்தட்ட 40% பேருக்கு சிறுநீரக பாதிப்பு வர்றதுக்கு காரணம் இந்த சர்க்கரை வியாதி. மீதி இந்த இன்னொரு 25% பேருக்கு சிறுநீரக வியாதி வர்றதுக்கு காரணம் உயர்ந்த இரத்த அழுத்தம். ஸோ 100 பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்கன்னா அதில் 40+25 ஸோ 65% பேருக்கு சிறுநீரக கோளாறு வர்றதுக்கு காரணமே இந்த சர்க்கரை வியாதி மற்றும் அதிக இரத்த கொதிப்பு தான். ஸோ இது ரெண்டும் வராமல் நம்ம பார்த்துக்கிறணும். இல்லை ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்றவங்க அதை நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். ஒரு நபர் சராசரி அவரோட உணவில் 50-60% அளவுக்கு உள்ள உணவை வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றதில் எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறத ப்ரோட்டீனாகவும் ஃபேட்டாகவும் நம்ம வந்து மதுரைக்கார நண்பர்களுக்காகவே கேட்குறேன். நீங்கள் மதுரையில் வந்திருக்கனால எத்தனை பரோட்டா ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் நேரத்துக்கு சேர்த்து? பரோட்டா அப்படின்றதே நம்ம மைதாவில் பண்ணுறோம். ப்ளஸ் அதை அதிகமான ஒரு எண்ணெயில் ஊற வைத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ
அதை எப்போவாவது சாப்பிடலாம். டெய்லி இத்தனை அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை அடிக்கடி எடுத்துக்கொள்வது மிகவும் தவறு. ஏதோ 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது தட்ஸ் ஓகே. பட் டெய்லி இத்தனை பரோட்டா சாப்பிடுவது என்பது கண்டிப்பாக அதில் உள்ள ஆயில் இருக்கட்டும், மைதாவாக இருக்கட்டும், இதை நம்ம தினந்தோறும் இல்லை அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது அவ்வளவு நல்லதில்லை. டாக்டர், நான் பரோட்டா காலைல 4 பரோட்டா சாப்பிட்டேன். ஆனால் இன்றைக்கி 4 புறம் வயலில் வேலை டாக்டர். ஃபுல்லாக உழுகிற வேலையிலேருந்து எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து நான் அவர் சாப்பிட்ருக்கிறது 300 கேலரியாக இருக்கலாம். அதே சமயத்தில் அவர் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறது அல்லது வந்து இழந்தது அப்படிங்கிறது 600 கேலரியாக இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி ஒரு சமாச்சாரத்தில் இது சரிவிகித உணவுன்னு எடுத்துக்கிறலாமா? இல்லை நீ கேலரியை இழக்கிறோ இல்லை இது சாப்பிடவே கூடாதுன்னு எடுத்துக்கணுமா? இல்லை, அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து மைதாவை சொல்கிறோம், அதில் உள்ள ஆயில் பற்றி சொல்கிறோம். பட் இந்த மாதிரி உணவுகள் கொடுக்குற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது உள்ள நம்ம செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியா, கேலரியை தாண்டி மைட்டோகாண்ட்ரியா லெவலில் சில நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதை நம்மளால் குவான்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராமல் இந்த உடம்பை எப்படி பாதுகாத்துக்கிறது? அப்போ எந்த மாதிரி உணவை வந்து நம்ம எடுத்தால் சர்க்கரை வியாதி, பிபி வியாதி மட்டுமல்லாமல் சிறுநீரக வியாதி வராமல் எப்படி நம்ம இதை நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், இதெல்லாம் சர்க்கரை வியாதி இல்லாதவங்க மெயினாக ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கலாம். காய்கறிகள், சர்க்கரை வியாதி இருக்கவங்களும் நல்லா காய்கறிகள் இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம். ப்ளஸ் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கவங்களாம் நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து நம்ம கார்போஹைட்ரேட் ஈக்குவலண்ட்டாவோ இல்லை நல்லா நம்ம நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது கலோரிஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு பாதகம் செய்யக்கூடிய இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் ஃபுட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் மட்டும் அல்லாது பிபி, சிறுநீரக கோளாறுக்கு மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறதுனால நம்ம பொதுவாக நம்ம இந்தியன்ஸ் மற்றும் இல்லாமல் ஏஷியன்ஸோட அவங்களுடைய பொதுவாக அவங்க எடுக்கக்கூடிய சால்ட்டின் அளவு வந்து மிக அதிகமாகவே இருக்குது. நம்ம உணவில் சால்ட்டோட அளவை வந்து கண்டிப்பாக குறைத்துக்கணும். இன்னும் நிறைய வீட்டில் ரைஸில் வந்து உப்பு போட்டு வடிக்கிற கல்ச்சர் வந்து நம்ம ஊர் சைட்லலாம் இருக்குது. பொதுவாக எங்கள்கிட்ட வர்றவங்க சிறுநீரக கோளாறு இருந்து வர்றவங்க, டாக்டர் எனக்கு வந்து உப்புச்சத்து இருக்குது, அதாவது அவங்க யூரியா கிரியாட்டினின் கூட இருக்கிறதுக்காண்டி எங்கள்கிட்ட வருவாங்க. ஆனால் நான் உப்பே போட்டு சாப்பிட்றதில்ல டாக்டர், ஆனால் எனக்கு இந்த யூரியா கிரியாட்டினின் குறையவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம சாப்பாட்டில் போடக்கூடிய உப்பிற்கு பேர் வந்து சோடியம் குளோரைட். ஆனால் சிறுநீரகம் எவ்வளவு செயல்படுது அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவீடு வந்து நம்ம பேராமீட்டர்ஸாக யூரியாவும் கிரியாட்டின்னு பார்க்குறோம். இது ரெண்டும் வேறு. வெறும் உப்பை குறைப்பதனால் மட்டும் இந்த யூரியா கிரியாட்டினின் அளவுன்றது குறைந்து விடாது. அப்போ உப்பு எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிடலாமா டாக்டர், ரெண்டும் வேறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. உப்பு யாரெல்லாம் குறைத்து சாப்பிடணும் அப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கு கால் ரெண்டும் வீக்கமாக இருக்குது, 4 அடி 5 அடி நடந்தாலே இளக்கிது, பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக உப்பை குறைத்து சாப்பிடணும், சிறுநீரக கோளாறு இருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உப்பை குறைத்து சாப்பிடுவதனால் நம்மளோட பிளட் ப்ரெஷர் கண்டிப்பாக கண்ட்ரோலாக இருக்கும். அதன் மூலியமாக சிறுநீரகம் நல்லபடியாக நமக்கு வேலை செய்யும். இப்போது ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, காட்டில் இருக்க குரங்குகள்லாம் பிடிச்சிட்டு வந்து இந்த பழம், கனிகள் சாப்பிட்ருக்க குரங்குகளுக்கெல்லாம் நம்ம ஹியூமன்ஸ் சாப்பிடக்கூடிய நல்ல சால்ட் இருக்கக்கூடிய உப்பு கொடுத்து ஃபீட் பண்ணாங்க. அந்த குரங்குகளை காட்டில் இருந்து கூட்டி வரும்போது அதுங்களுக்கு எல்லாமே நார்மல் டு லோ பிபியில் இருந்தது. பட் நம்மளோட டயட்டை ஃபுல் சால்ட் ரிச் டயட்டை கொடுக்கும்போது அந்த குரங்குகளுக்கு எல்லாமே இரத்த கொதிப்புன்றது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எதை சொல்ல வரேன்னா, டயட். ஸோ அந்த நேச்சுரல் ப்ரைமேட்ஸ் அவங்க வந்து சாப்பிடக்கூடிய உணவே அவங்களுக்கு வந்து பிபி வருவதற்கு ஒரு தற்காப்பாக இருக்குது. நம்ம ரொம்ப இந்த சால்ட் அப்படின்றதே வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஆதி மனிதன் காட்டில் வந்து வேட்டையாடி அவன் வந்து அவனுடைய உணவை தேடி அலைஞ்சு மரம், செடி, கொடி இல்லை விலங்குகளை வேட்டையாடி அவன் சாப்பிட்டான். அவனுக்கு வந்து உப்புன்ற ஒன்றே கிடையாது. பட் நாகரிகம் வளர வளர இன்றைக்கி வந்து நம்ம அந்த வேட்டையாடும் போது நம்ம உடம்பில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, சில ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆச்சு. அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், இந்த சால்ட்டை வந்து தக்க வச்சுக்கிறோம் உடம்பில். ஆனால் பை எவல்யூஷன் என்ன ஆச்சுன்னா,
நம்ம ஏசிக்கு கீழே உட்காந்து வேலை பார்த்தோம், ஓடி ஆடி வேலை செய்கிறதில்ல, நம்மளோட சால்ட் இன்டேக் அளவும் கூடிருச்சு. ஆனால் இன்னமும் அந்த எவல்யூஷனில் வந்த ஹார்மோன் நமக்கு வேலை செஞ்சு நம்ம உடம்புல போடுற சால்ட் எல்லாமே தேக்கி வச்சுக்கிட்டே இருக்குது. அது நமக்கு அதிகமான பிளட் ப்ரெஷராக அது வெளிப்படுது. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு ஒருத்தர் வர்றார். அவர் ரெகுலராக அவருடைய கிட்னி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறார். அப்போ அவருடைய வழக்கம் போல் உள்ள அளவுகளில் வந்து ஒரு சின்ன ஆபத்து அறிகுறி தெரியுது. அவர் எங்கேயோ ஒரு சிக்கலுக்கு போகிறாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த சிக்கலுக்கு வர்ற இந்த அளவுகளில் இதை நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, இதை நீங்கள் இவ்வளவு குறைக்கலைன்னா அடுத்து உங்களுக்கு டயாலிசிஸ் தான், அதை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற அளவு எது, அதுலேருந்து எவ்வளோ குறைக்கணும்? இப்போ பொதுவாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்னு நம்ம பண்ணும்போது சில பேசிக்கான டெஸ்ட்டில் முக்கியமானது வந்து யூரின் ரொட்டீன், சாதாரண யூரின் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். அதில் புரோட்டீன் வடியுதா வரலையா அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது யூரியா கிரியாட்டினின் அப்படின்ற டெஸ்ட்டை வந்து ரத்தத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ சிறுநீரகத்தை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அளவுகோல் அப்படிங்கிறது பேர் ஜிஎஃப்ஆர், குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு கிட்னி அப்படின்றது 60 ml வேலை செய்யணும், 2 கிட்னி அப்படிங்கிறது வந்து 120 ml வேலை செய்யணும். இந்த 120 90 குறையும் போது அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது 90லேருந்து 60 வரும்போது இரண்டாவது ஸ்டேஜ், 60லேருந்து 30 ml per minute வரும்போது அது 3வது ஸ்டேஜ்னும், 30லேருந்து 15 வரும்போது 4வது ஸ்டேஜ்ன்றும், 15க்கும் கீழே வந்துருச்சு ஒருத்தருக்கு 120லேருந்து படிப்படியாக குறைஞ்சி 15 mlக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அவங்க ESRD, அதாவது எண்ட் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த டயாலிசிஸ் வரக்கூடிய ஸ்டேஜ். ஸோ யார் ஒரு நபருக்கு 120லேருந்து 15 mlக்கு கீழே வருதோ அவங்க பொறுமையாக, அவங்களுக்கு அடுத்து என்னென்ன சிம்டம்ஸ் மாதிரி வரலாம் அப்படின்னா ஒரு மூச்சு திணறல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். 4 அடி 5 அடி நடந்தாங்கனாலே மூச்சு திணறல் வரலாம். ஸோ ஒரு 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல அரை இட்லி சாப்பிட்டாலே எனக்கு போதும், வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு விடாமல் விக்கல் இந்த மாதிரி வரலாம், சில பேருக்கு உடம்பெல்லாம் அரிப்பு இந்த மாதிரி வரலாம். ப்ளஸ் ரத்தத்தில் இந்த பொட்டாசியம் அளவுன்றது ரொம்ப அதிகமாகலாம். சில பேர் ஈவன் அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவலே கம்மியாகி சில பேருக்கு ஃபிட்ஸ் இந்த மாதிரி வரலாம். யூரியா கிரியாட்டின் அதிகமான இப்போ நான் மேற்சொன்ன எல்லா விதமான சிம்டம்ஸும் அவங்களுக்கு வரலாம். 20லேருந்து 15ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இந்த 15 அப்படிங்கிறது தான் மிக ஆபத்தான சூழல்னு எடுத்துக்கலாம். 15க்கு மேலே 30 அல்லது 50 நீங்கள் மற்ற அளவுகள் சொல்கிறீங்கல்ல, இந்த அளவுகளில் வரும்போது ஒருத்தரை வந்து டயாலிசிஸ்க்கோ கிட்னி பிரச்சனை போகாமல் ரிவர்ஸ் பண்ணி காப்பாற்றி கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? கண்டுபிடிச்சிட்டா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரக கோளாறு அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது அக்யூட் கிட்னி இன்ஜுரி, தற்காலிக சிறுநீரக கோளாறு. இரண்டாவது வந்து நாள்பட்ட சிறுநீரக கோளாறு அப்படின்னு பிரிக்கலாம். இதில் இந்த முதல் டைப் தற்காலிக சிறுநீரக கோளாறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி ரத்த டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்காண்டியோ இல்லை ஃபாரின் போகிறோம் அப்படி வேலை வாய்ப்புக்காண்டியோ ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களோட யூரியா கிரியாட்டினின் அப்படின்றது கம்ப்ளீட்லி நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க திடீர்னு ஏதோ ஒரு வலி நிவாரணி மாத்திரை சாப்பிட்ருக்கலாம், இல்லை ஒரு லூஸ் மோஷன் ஆகி இல்லை வாமிட்டிங் வந்து உடம்பில் நீர்ச்சத்து குறைபாடு இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு நார்மல் யூரியா கிரியாட்டின் சடனாக ரொம்ப கூடியிருக்கும். இந்த மாதிரி வர்றவங்க ஜென்ரலாக 100க்கு 70லேருந்து 80% பேருக்கு கம்ப்ளீட்டாக கிட்னி ரெக்கவர் ஆகிடும். இதுக்கு பேர் தற்காலிக சிறுநீரக கோளாறு அல்லது அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் இந்த இரண்டாம் டைப் கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிங்கிற கோளாறு பார்த்திங்கன்னா, சார் எனக்கு 2 வருஷம் முன்னாடியே நான் வேறு ஒரு டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு லைட்டாக கிரியாட்டினின் யூரியா கூட இருக்குதுன்னு சொன்னாங்க சார். 1 இருந்துச்சு, அப்புறம் 1.5 இருந்துச்சு, அப்புறம் 2.5 இருக்குது. படிப்படியாக ஏறி இந்த மாதிரி கூடி இன்றைக்கி ஒரு 3-4 அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்கிற இந்த EGFR 30 ml 40 mlன்னு வர்றவங்களுக்கு பொதுவாக அது வந்து திரும்பியும் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு மிகவும் சிரமம். பட் நம்ம முயற்சி பண்ணோம்னா மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். தற்காலிகம் அல்லது கிரானிக்னு எப்படி முடிவெடுப்பீங்க? டெஸ்ட் அடிப்படையில் முடிவெடுப்பீங்களா? எஸ். அல்லது வந்திருக்கிற ரிசல்ட்டை இது தற்காலிகம் நினச்சி கொஞ்சம் நாளைக்கு நான் மருந்து கொடுக்குறேங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி அப்புறமா கிரானிக் முடிவெடுப்பேன்? கரெக்ட். அதாவது ஒருத்தரை கிரானிக் அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மினிமம் 3 மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து முதல் விஷயம். இல்லை இன்றைக்கே தெரியணும் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அவருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். ஒரு நபருடைய 2 சிறுநீரகமும் சுருக்கமாக இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அவரோட சிறுநீரக கோளாறு என்பது
மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் ஏற்கனவே இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி வருடக்கணக்கில் சிறுநீரக கோளாறு இருக்கவங்களுக்கு தான் அந்த சிறுநீரகம் சுருக்கம்ன்றதே ஏற்படும். ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா சில சமயம் நம்ம இமீடியட்டாக சொல்லலாம் இது தற்காலிக கோளாறா நிரந்தர கோளாறா. அப்படி இல்லை, நம்மளால் அதை ஊர்ஜிதமாக சொல்ல முடியலை அப்படின்னா, இப்போ பொதுவாக ஒரு சந்தேகத்தின் பலனை நம்ம பேஷண்ட்டுக்கு தரணும்னு சொல்கிற மாதிரி நாங்கள் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னா அவரை அக்யூட் கிட்னி, அதாவது தற்காலிக சிறுநீரக கோளாறுன்ற மாதிரி தான் வச்சு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அது எப்படியாவது கோளாறுன்னு வச்சு ட்ரீட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த 3 மாதத்தில் அவருடைய நிலைமை நீங்கள் என்ன சந்தேகத்தினுடைய பலன் அவருக்கு கொடுக்குறீங்க, அது சரி. ஒரு மருத்துவர் முழுமையாக அதில் அந்த விஷயத்தில் முடிவெடுக்க முடியலை. ஆனால் அதே சமயத்தில் இந்த 3 மாதம் கழித்து இந்த தற்காலிகங்கிறது நிரந்தரமாக தான் இருக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது இன்னும் அவருடைய சூழல் மோசமாக இருக்காதா? நம்ம தற்காலிக கோளாறு அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு நமக்கு தெரியுது அப்படின்னாலே அவருக்கு இம்மிடியேட்டாக ரிவர்ட் பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ் கொடுத்து பார்ப்போம், இம்மிடியேட்டாகவே கொடுப்போம். ப்ளஸ் எங்களுக்கு அது மோசமாகாமல் இருக்கிறதுக்கான விளைவுகள் இல்லை, அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு சந்தேகம் இது தற்காலிக கோளாறு தான் ப்ளஸ் ரிவர்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சந்தேகித்தோம்னா உடனே சிறுநீரக பயாப்சி பண்ணி பார்ப்போம். சிறுநீரக பயாப்சியில் கண்டிப்பாக அது தற்காலிகமாக நிரந்தரமானு தெரிஞ்சிடும். இரண்டாவது, தற்காலிக கோளாறுனா அது என்ன காரணத்தினால வந்திருக்கு, அவருக்கு என்ன விதமான மருந்து கொடுத்தோம்னா அது ரிவர்ட் ஆகும். இல்லை நிரந்தர கோளாறுனா எத்தனை சதவீத நிரந்தர கோளாறு இருக்குது, இவருக்கு ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்றத துல்லியமாக நம்ம பயாப்சி மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு விஷயத்துக்கு நமக்கு சந்தேகங்கள் நிறையா வலுத்தாலும் கூட அறுதிட்டு சொல்கிறதுக்கு இதுதான் சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத தான் நீங்கள் இன்றைக்கி தெளிவுபடுத்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.